அருணாச்சல் பிரதேஷில் திராங் அப்படிங்கிற பகுதிக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு புத்த மடாலயத்துக்கு வந்திருக்கேன். மொனஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புத்த மடாலயம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ரொம்ப அழகான மொனஸ்ட்ரி இது. ரொம்ப அமைதியான ஒரு இயற்கை சார்ந்த சூழலில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிறது மண்டலா அப்படிங்கிற ஒரு பகுதி. அது ஒரு கிராமம் போல் ஒரு பகுதி. அதை மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்த பற்றியானது. நம்ம உள்ளே போய் புத்தரை தரிசிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அழகு அமைதி ரெண்டு கூடின இடமா இருக்குது. நம்ம இருக்கிறது இந்தியா தானா சைனாவா அப்படின்னு யோசிக்கிற வகையில் இருக்குது. இந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கும்பா மாதிரியான விஷயங்கள், இது சைனா பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால எல்லாமே அந்த சைனீஸ் ஆர்கிடெக்சரோட ஸ்டைலில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அழகான ரம்யமான சூழல், அட்டகாசமாக இருக்குல்ல. இந்த மலை குன்று மேலே ஹோட்டல்ஸ் தான் இங்கெல்லாம் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதி. எங்கள் பசங்களோட சத்தம் தான் கேட்குது. இந்த மோனஸ்ட்ரி பக்கத்தில் ஐ லவ் திராங் அப்படின்னு அந்த மலை மேலே போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பனிமூட்டம், வானம் எப்போதுமே மழை பெய்கிற மாதிரியே கொஞ்சம் லைட்டாக தூறல் இருக்குது. சடன்னு மார்னிங் மழை பெஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கிளம்பி வந்தோம். பறவைகளோட சத்தம், நதிகள் எங்கேயோ ஓடிட்டுருக்கிற சத்தம், எங்கேயோ இல்லை இந்த இடத்துல ஓடுது பாருங்கள். விஸ்கமிங் நதி ஓடிட்டுருக்கிற சத்தம், மேகமூட்டம், இந்த மாதிரி ஒரு மடாலயம் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகான மியூரல் ஒர்க் பாருங்கள். சுதை ஓவியங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எம்போஸ்டாக இருக்கக்கூடிய ஓவியம். இவர் பாருங்க, பக்தி பாவத்தோட புத்தரை வணங்குற மாதிரி அருமையான ஒரு மியூரல் ஒர்க். டிராகன் மாதிரி அமைப்பில் கூடவே துதிக்கை மாதிரியும் ஒரு மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி, யானையோட துதிக்கையும் டிராகனோட ஃபேஸும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பகுதி வரைக்கும் வந்தாச்சு. இப்போ தான் நம்ம மெயின் பிக்சருக்கே வரோன்ற மாதிரி ஒரு அழகான இடத்த நான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், மேகம் மறைக்கிறது, அப்படியே 360 டிகிரி எடுத்தா அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த புல்லில் முளைச்சிருக்கிற குட்டி குட்டி பூக்கள், அப்படியே குட்டி குட்டியாக பூக்கள் தன் போல பூத்துருக்கு பாருங்க. அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு ஆலயம், அவங்களுக்கான கொடிமரம், பூந்தொட்டிகள் வச்சுருக்காங்க. அழகழகாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் மலர்ந்துருக்கிறது. அதில் தண்ணி, இப்போ மழை தண்ணி லைட்டாக பட்டிருக்கிறது. எல்லாம் பார்க்க ரசிக்கும்படியாக ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே நுழையிறவங்களுக்கு பூக்களை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அது மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக பூந்தொட்டிகள் நிறையா வச்சுருக்காங்க. ஒன்றொன்றும் பார்க்க
அழகழகான பூக்களாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோதான் வளைச்சி எடுத்தாலும் சலிக்காத ஒரு மடாலயமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. 2 மானும் இப்படி பார்த்துட்டு ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது. இந்த பக்கம் யானையும் டிராகனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு உருவம். இப்படி எதை விடுறதுனே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மடாலயத்தோட கதவுகள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டேன். புத்தர் தரிசனம் பண்ணிக்கலாம். எவ்வளோ அருமையாக அமைதியாக இருக்கக்கூடிய மடாலயமாக இருக்குது பாருங்கள். தலாய்லாமாவுடைய உருவம் வச்சுருக்காங்க. இந்த வழியாக தான் அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் பண்ணுறதுக்குள்ள இடங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய தோரணம் மாதிரி, தொம்பைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோரணங்கள் மாட்டி வச்சிருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சூழல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இடமுமே அட்டகாசமான அமைப்பில் தியானம் பண்ணுறதுக்கு போட்டு வச்சிருக்கிற இருக்கைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ண வேண்டிய இடம். புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு புனித தலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருமே இந்த டெரரிசம் அது இதுன்னு நடந்துட்டுருக்கிற இந்த வேலையில் அமைதியை விரும்பணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பிரயாணம் செஞ்சு இந்த இடத்தோட அழகு, அமைதி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சீலிங்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூரல் ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் பாருங்களேன், வாழ்க்கையோட அனைத்து அம்சங்களும் இதில் இடம்பெறும். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, அதாவது கணவன் மனைவி அந்யோன்யத்தினால கிடைக்கக்கூடிய அந்த மகப்பேறுலேருந்து ஆரம்பித்து மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு கொண்டு போய் வயசான ஒரு மூப்பு நிலையை காட்டி அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கட்டமாக பிரசவமாகிறது, இப்படி எல்லாமே இதில் காட்டப்பட்டிருக்கும். நிறைய விவரங்கள் எனக்கு தெரியல, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நரகம் அப்படின்னா எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுப்பாங்கன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நரகத்தோடைய கஷ்டங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காட்டியிருப்பாங்க. ஒன்று அடித்து சாப்பிட்ற மாதிரியான வாழ்க்கை முறையை இங்கே காட்டியிருப்பாங்க. இந்த புத்த மடாலயத்திலிருந்து ஒரு பகுதியிலிருந்து நம்ம இந்த திராங் சிட்டியை பார்க்குறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. பிரகாரத்தை சுற்றி வர்ற மாதிரி இந்த பகுதியை சுற்றி வந்தாலே மனசு அமைதி ஆயிடுறத நம்ம உணர முடியும். அங்கங்கே பெரிய பெரிய சுதை ஓவியங்கள் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், எம்போஸ்டாக தண்ணி கொட்டுற மாதிரியே அழகாக வச்சுருக்காங்க. புத்த மடாலயத்தில் மடாதிபதிகள் தங்குற அறைகள்லாம் இங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம், மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லி சில இடங்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா,
அந்த மாதிரி பகுதி தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மலை, அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிறது அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போகணுமா அப்படின்னு தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து சும்மா இது ஒரு ஓவியம் மாதிரியோ ஒரு சுதை மாதிரியோ வைக்கலை. யானை வந்து குரங்கை பிடிச்சிட்ருக்கு, குரங்கு வந்து கிளையை பிடிச்சிட்ருக்கு, குரங்கு மேலே ஒரு முயல் இருக்குது, முயல் மேலே ஒரு பறவை இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வந்து விவரிக்கக்கூடிய ஒரு ஓவியமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க இந்த ரோசஸ் எல்லாம் மலர்ந்துருக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்னமோ இந்த இடத்துல ஒரு மாபெரும் அமைதி, அழகு அப்படி நிறைஞ்சிருக்கிறத பரிபூரணமாக உணர முடியுது. அழகான பெயிண்டிங்ஸ், ஒன்று ஒன்றும் அர்த்தமுள்ள பெயிண்டிங்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் வாழ்க்கை முறை எப்படி ஒன்று துரத்திட்டுருக்கு பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இது புத்த கதைகளில் வரக்கூடிய ஏதோ ஒரு காட்சியை விளக்குற மாதிரியான ஒரு ஓவியமாக தான் இது இருக்குது.